7 ஏக்கர் தோட்டம் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. முக்கால்வாசி நல்ல காய்ப்பில் இருக்கிற தென்னை மரம், கால்வாசி நிறைய மர வகைகளோட ஹில் வியூவோடு இருக்குங்க. அது போக ஒரு பண்ணை வீட்டோட விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. அதை பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கணுன்னா வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏவி ரியல் எஸ்டேட்டுங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வருங்க. உங்கள்கிட்ட ப்ராப்பர்ட்டி ஏதாவது சேல்ஸுக்கு இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். இந்த ப்ராப்பர்ட்டினோட ஃபுல் ஏரியா, அதாவது 7 ஏக்கருமே நல்லா ஃபென்சிங் பண்ணி வச்சுருக்காங்க. பஞ்சாயத்து ரோட் ஃபேஸ்லேயே இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க. இதுதான் வர்ற தடங்க. 30 அடிக்கு மேலே அகலம் இருக்குங்க. ஃபுல் ஃபென்சிங் வித் கேட் போட்டு நல்ல ஒரு பாதுகாப்பான அமைப்பில் இந்த தோட்டம் இருக்குங்க. தோப்புக்கு உள்ளே போக போதே பார்த்தீங்கன்னா 2 சைடும் நிறைய மரங்கள், நல்ல ஹைட்டான மரங்கள்ங்க. மரத்துகளுக்கெல்லாம் 20 வருஷத்துக்கு மேலே இருக்குங்க. உள்ளே இருக்கிற தேக்கு மரம், நிறைய வகையான மரங்கள் இருக்குங்க. இப்போ நம்ம அதெல்லாம் ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாங்க. இது வந்து தென்னந்தோப்புனே நம்ம சொல்ல முடியாத அளவுக்கு, அந்தளவுக்கு நிறைய மரங்கள் இடையில வச்சுருக்காங்க. அதனால தான் நான் தோட்டம் சொன்னேங்க. தென்னந்தோப்புன்னு சொல்கிறத விட இது ஒரு பொதுவாக தோட்டம் தான் சொல்ல முடியும். அந்தளவுக்கு எக்கச்சக்கமான இன்டர்கிராப் போட்டிருக்காங்க. இதுக்குள்ளே இல்லாத மரங்களே கிடையாதுங்க. கிட்டத்தட்ட தென்னை மரம் போக ஒரு 1000 மரங்கள் உள்ளே இருக்குங்க. நல்ல தண்ணீர் வசதி இருக்கக்கூடிய ஏரியாவாக இருக்கிறதுனால அந்தளவுக்கு நிறைய இன்டர்கிராப் போட்டு சூப்பரான ஒரு தோப்பு அமைச்சிருக்காங்க. தென்னை மரத்துக்கு வயசு பார்த்திங்கன்னா ஒரு 15 வயசு ஆவரேஜாக இருக்குங்க. அதுவும் ஒரு நல்ல காய்ப்பில் இருக்கக்கூடிய மரமாக இருக்கிறதுனால வருமானம் வந்துட்டுருக்குங்க. தண்ணீர் வசதி ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய ஏரியாவில், செழிப்பான ஒரு ஏரியாவில் அமைஞ்சிருக்குதுங்க. இந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளே தண்ணீர் வசதிக்கு ஒரு கிணறு ஒன்று வந்துடுங்க. அதுக்கு ஒரு போர் ஒன்று, ஃப்ரீ இபி சர்வீஸ் ஒன்று வந்துடுங்க. இந்த ப்ராப்பர்ட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா ஹில் வியூ ரொம்ப நல்லாவே கிடைக்குங்க. 2 சைடுமே பார்த்தீங்கன்னா ஹில் இருக்குங்க. இதிலிருந்து கரெக்டாக ஒரு 1 கிலோமீட்டர் பக்கத்துலேயே ஒரு ஹில் அமைஞ்சிருக்குங்க. இந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளே நிறைய வகையான மர வகைகள் இருக்குங்க. எலுமிச்சை இருக்குங்க, மாமரம் இருக்குது, கொய்யா இருக்குங்க, எலுமிச்சை நிறையாவே இருக்குங்க, மகாகனி இருக்குது, தேக்கு இருக்குது, சந்தன மரம் இருக்குது, செம்மரம் இருக்குங்க. இதுதான் செம்மரம். பாருங்கள் எந்த அளவுக்கு ரெட் கலராக இருக்குன்னு பாருங்கள். செம்மரமே பார்த்தீங்கன்னா நிறைய எக்கச்சக்க மரம் இருக்குங்க. இதில் ஒரு 2 ஏக்கர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா தனியாகவே தேக்க மரம் மட்டும் போட்டிருக்காங்க. நல்லா அடர்த்தியாக போட்டிருக்காங்க. நல்லா ஹைட் போயிடுச்சுங்க. கிட்டத்தட்ட ஒரு 60 அடிக்கு மேலே ஹைட் போயிடுச்சுங்க. இந்த 7 ஏக்கருக்குள்ளே இருக்க தென்னை மரம் போக மீதி வந்து மற்ற எல்லா மரமும் சேர்ந்து ஒரு 1000 மரங்கள் இருக்குங்க அப்ராக்சிமேட்டாக. பாருங்கள், ஃபுல்லாகவே மரங்கள் தான். ஒரு தென்னை மரத்துக்கு இன்னொரு மரத்துக்கு இடையில ஏதாவது ஒரு மரம் வச்சுருக்காங்க. நீங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மரங்களாக தான் இருக்குங்க. மரங்களுக்கு இடையில தான் தென்னை மரம் இருக்குங்க. இந்த தோப்புக்குள்ளே நீங்கள் வந்தாலே உள்ளே ஏதோ ஒரு ஃபாரஸ்ட், அடர்த்தியான மரங்கள் இருக்கக்கூடிய ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குங்க. அந்த அளவுக்கு எக்கச்சக்கமாக மரம் வச்சுருக்காங்க. தென்னை மரங்களுமே பார்த்தீங்கன்னா நல்ல காய்ப்பில் இருக்குதுங்க. எல்லா மரங்களுமே ஃபுல்லாகவே நாட்டு வெரைட்டி தான் வச்சுருக்காங்க. மரத்தினோட காய்ப்பு வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்கள் பாருங்கள், நான் வீடியோவில் காட்டுறேன். இதே மாதிரி தான் எல்லா மரமுமே இருக்குங்க. அருமையான காய்ப்பில் இருக்கக்கூடிய தென்னை. இதில் வந்து முக்கால்வாசி தென்னை மரங்க. அதில் வந்து ஒரு 1.5 to 2 ஏக்கர் வரைக்கும் தேக்கு போட்டிருக்காங்கன்னு சொல்லியிருந்தேங்க. அது வந்து இங்கிருந்தால் ஸ்டார்ட் ஆகுதுங்க. இது ஃபுல்லாகவே தேக்கு மரங்கள்ங்க. நம்ம லேண்டுக்கு பக்கத்தில் ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி ஒரு ஹில் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேங்க. பண்ணை வீட்டிலேருந்து பார்த்தா நல்ல ஹில் வியூ சூப்பராக தெரியுங்க. இந்த தேக்கு மரத்தை ஒட்டியே ஒரு ஹில் இருக்குங்க. அதுவும் வந்து இதுக்கு ரொம்ப பக்கமாகவே இருக்குங்க. தண்ணீர் வசதி நல்லா இருக்கக்கூடிய ஏரியாங்க. இதுக்கு பக்கத்தில் எல்லாமே பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு, வாழைத்தோப்பு, இந்த மாதிரி நிறைய விவசாயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. கரும்பு, நெல் கூட அந்த ஏரியாவில் போட்டிருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு போகிற வழி பார்த்தீங்கன்னா ரொம்ப செழிப்பாக அமைஞ்சிருக்குங்க. இந்த தேக்கந்தோப்புக்கு பின்னாடியே ஹில்ஸ் தெரியும் பாருங்க, கொஞ்சம் லாங் வியூவில் தெரியுங்க.
எந்த அளவுக்கு பாசி பிடிச்சிருக்கு பாருங்கள் நிலம், அந்த அளவுக்கு தண்ணீர் வசதி இருக்குங்க. இந்த சைடு ஃபுல்லாகவே எலுமிச்சை மரங்கள்ங்க. எலுமிச்சையும் பார்த்தீங்கன்னா நல்ல காய்ப்பில் இருக்குதுங்க. அது மூலமாக நம்மளுக்கு ஒரு வருமானம் வந்துட்டுருக்குங்க. ஃபுல்லாக எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ட்ரிப் இரிகேஷன் போட்டிருக்காங்க. தென்னை மரம் இல்லாமல் மற்ற அனைத்து மரங்களுக்கும் சேர்த்து ட்ரிப் இரிகேஷன் போட்டிருக்காங்க. நம்ம லேண்ட் சுற்றியுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கம்பி வேலி அமைப்பு போட்டு நல்ல ஒரு பாதுகாப்பான இடத்துல வச்சுருக்காங்க. இன்னொரு ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராப்பர்ட்டி சுற்றி 4 சைடுமே பஞ்சாயத்து ரோடு போகுதுங்க. தார் ரோடு கிடையாதுங்க, மண் தடம் தான், பஞ்சாயத்து தடம் போகுதுங்க. 4 சைடில் எப்படி வேணாலும் நம்ம உள்ளே வந்துக்கலாங்க. தட வசதியை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையுமே கிடையாதுங்க. காய்ப்பு எப்படி இருக்குன்னு பாருங்கள். எல்லா மரமும் ஒரே மாதிரி சீராக நிறைய நல்ல காய்ப்பில் இருக்குங்க. எல்லா மரமும் ஒரே மாதிரி தான் இருக்குங்க. இடையில வாழை மரங்கள் கூட இடையில ஒன்று போட்டிருக்காங்க. வாழை மரம் கம்மியாக தான் இருக்குங்க, இருந்தாலும் அங்கங்கே ஒன்று போட்டிருக்காங்க. ஹில்லுக்கு பக்கத்தில் இருக்கிறனால ஏதோ ரிமோட் வில்லேஜ் அந்த மாதிரி எதுவும் நினச்சிடாதீங்க. பக்கத்தில் எல்லாமே ஃபார்ம் ஹவுஸ் நிறைய சுற்றிலுமே இருக்குதுங்க. பாருங்கள், இந்த ப்ராப்பர்ட்டி ஒட்டி ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இருக்குங்க. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இன்னொரு ஃபார்ம் ஹவுஸுங்க. அதுவும் ஒரு தோட்டம், தோப்புங்க. இந்த மாதிரி எல்லா சைட்லேயுமே ஃபார்ம் ஹவுஸ் நிறைய இருக்குங்க. இந்த தோப்புகளும் ஒரு கிணறு இருக்குதுன்னு சொல்லியிருந்தேங்க, அது இதுதாங்க. ஒட்டி பக்கத்தில் அப்படி கிணறுங்க. கிணறு வந்து ரொம்ப பழைய காலத்து கிணறுங்க. கிட்டத்தட்ட ஒரு 60 அடி இருக்குங்க. நல்லா ஊற்று இருக்கக்கூடிய கிணறுங்க. அது போக ஒரு போர் இருக்குங்க. இதாங்க நம்ம ப்ராப்பர்ட்டிக்குள்ள வர பண்ணை வீடு. ஒரு 2 BHK வீடுங்க. நல்ல ஒரு பாதுகாப்பான முறையில் நல்ல கேட்டடாக உள்ள ஒரு 2 கார் பார்க் பண்ணுற அளவுக்கு இடம் விட்டு நல்லா விலாசமாக கட்டியிருக்காங்க. ஒரு பெரிய ஃபேமிலியே தங்கலாங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு பாதுகாப்பான வீடுங்க. அதுக்கு பக்கத்துலேயே மாடுகள் வளர்த்துற மாதிரி இருந்தால் மாட்டு செட்டு ஒன்று போட்டிருக்காங்க. அதுவும் நம்மளுக்கு தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாங்க. மாடுகளுக்கு தேவையான தண்ணிக்கு தனியாக ஒரு தொட்டி கட்டியிருக்காங்க. துவைக்கிறதுக்கான கல், இந்த மாதிரி எல்லா செட்டப்புமே நல்ல முறையில் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒட்டஞ்சத்திரத்துலேருந்து 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்குதுங்க. தேசிய நெடுஞ்சாலையிலேருந்து கரெக்டாக 3 கிலோமீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம ரீச் ஆகிடலாங்க. கோயம்புத்தூர்லேருந்து ஒரு 110 கிலோமீட்டர் வருங்க. திருப்பூர்லேருந்து ஒரு 90 கிலோமீட்டர்ஸ் வருங்க. இதெல்லாமே அப்ராக்சிமேட்டாங்க. இந்த மாதிரி இருக்கிற ப்ராப்பர்ட்டி நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது உங்களுக்கு கண்டிப்பாக செட் ஆகுங்க. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஓனர் கோட் பண்ணுற ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஏக்கர்னோட விலை 32 லட்சம் சொல்கிறாங்க. இது ஃபைனல் ப்ரைஸ் கிடையாதுங்க, அதுலேருந்து நெகோசியேட் பண்ணி வாங்கிக்கலாங்க. இந்த ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருந்துன்னா ஸ்க்ரீனில் தெரியல என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நேரில் வந்து விசிட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துன்னா முடிஞ்ச அளவுக்கு குறைச்சி பேசி வாங்கிக்கலாங்க. இதே மாதிரி தொடர்ந்து நல்ல நல்ல ப்ராப்பர்ட்டியை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட ப்ராப்பர்ட்டி ஏதாவது சேல்ஸுக்கு இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.